ஹலோ கைஸ், நேற்று பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2ல இருந்து ஒரு அப்டேட் வீடியோ விட்டுருந்தாங்க. அதாவது ஜெயிலர் 2 என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. படம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 5ஆம் தேதி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுது வேர்ல்டு வைடா. அந்த கிளிம்ஸ் வீடியோவை சூப்பராகவே மேக் பண்ணியிருந்தாங்க. பத்தாவதுக்கு அனிருத் பிஜிஎம் வேற செதுக்கி விட்டுருந்தாரு. நான் பர்சனலாவே ஜெயிலர் 2க்கு ரொம்ப வெயிட் பண்றேன். தமிழ் சினிமால எந்த படமுமே 1000 கோடி அடிச்சது கிடையாது. ஜெயிலர் 2 அந்த 1000 கோடிங்கிற நம்பரை அடிக்கணும்னு நினைக்கிறேன். ஜெயிலர் 2வை விட்டா தமிழ் சினிமால அடுத்து எந்த படம் 1000 கோடி அடிக்கணும்னு நமக்கு தெரியாது. அதுக்கான வாய்ப்புகள் குறைவா தான் இருக்கு. ஜெயிலர் 2 தான் இப்ப இருக்க நமக்கு ஒரே ஹோப்பு. ஊரே உனக்காக வேண்டுறோம் சாமி, ஜெயிச்சிடுறா, உன்னை நம்பி இருக்கோம்டா, ஜெயிச்சிடுறா. அது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டாருக்காகவே இந்த படம் 1000 கோடி அடிச்சாகணும். ஓகே, பார்க்கலாம் படம் எப்படி வரப்போகுதுன்ட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட்ஸ் 3 படத்தோட ட்ரைலர் வந்திருந்தது. எத்தனை பேர் பாத்தீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ட்ரைலர் நல்லாவே இருந்தது. படம் பாத்தீங்கன்னா டிசம்பரே வர வேண்டியதா இருந்ததாட்டுக்கு. ஆனா ஆல்ரெடி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே, டியூன் 3, ஜுமான்ஜி 3 இதெல்லாம் வரனால இந்த படம் தள்ளி போயிருச்சு. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? அதனால 2027 இந்த படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிபிகேட் கொடுத்ததா நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. படம் பாத்தீங்கன்னா ஜூலைல ரிலீஸ் பண்றதா பிளான் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே கூட டிசி படம் மோத போதான். ஆனா லோக்கி அண்ணா, நீ ஒரு டிசி ஃபேனு தெரியும், ஆனா மார்வல் கூட கிளாஸ் விடுற பாத்தியா, வேற லெவலு. ரெண்டு படமுமே 31ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்க எந்த படத்துக்கு போவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதான்டா மாட்டினா மொத்தமா மாட்டுவானுங்க, இல்லாட்டி ஒருத்தனும் சிக்க மாட்டான். மேலும் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக்கை மட்டும் தட்டு விட்டுருங்க. டாடா, பை பாய்.